என் அன்பு தேவஜனமே, இந்த காலவேளையிலே கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி உண்மை பேசுவதாக இடைப்படுவதாக. கர்த்தர் நம்ம கை கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 15:23 இப்படி சொல்லுகிறது: மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இன்றைக்கு இந்த நாளிலே ஏற்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான, உங்கள் தொழிலுக்கு தேவையான, உங்கள் வேலையில் உங்களுக்கு தேவையான ஏற்ற நல் வார்த்தைகள் இன்று பேசப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25:11 சொல்கிறது, இந்த ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கான்? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பதறி கொண்டு இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம், அடுத்து என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், நஷ்டம் வந்து விடுமோ இழப்பு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல வார்த்தை, சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அந்த நல்ல வார்த்தை, நஷ்டம் அடைவதிலிருந்து உங்களை லாபகரமாய் மாற்றக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில் பேசப்படுவதாக, சொல்லப்படுவதாக. ஹல்லேலூயா. சாமுவேல் இறந்தபோது தாவீது என்ன பண்ணுறான்? ஒரு வனாந்தரமாக அவனோட ஆட்களோடு போய் தங்குறான். வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லை, எந்த வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாதுங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நாபால் என்ற மனுஷன் இருக்கிறான். ஆமாம், பெரிய ஒரு செல்வந்தன், ஆயிரக்கணக்கான ஆடுகளை வச்சுருக்கிறான், மாடுகளை ஒட்டங்களை வச்சுருக்கிறான். ஒரு காலத்தில் தாவீதும் தாவீதோட மனுஷர்கள் நாபாலுடைய மேய்ப்பர்களுக்கு கர்மேல் மலையில் பெரிய ஒத்தாசையாக, பாதுகாப்பாக, உதவியாக இருந்தாங்க. இப்போ தாவீது யோசித்து ஒரு 10 பேரை என்ன பண்ணுறான்? நாபாலுக்கு அனுப்பி வைக்கலாம். ஏன்னா நான் ஒரு காலத்தில் இவங்களுக்காக உதவி பண்ணேன், இப்போ என்னுடைய கஷ்ட காலத்தில் இவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி நாபால்கிட்ட இந்த 10 பேரை அனுப்பி வைக்கலாம். ஆனால் நாபால் என்ன பண்ணுறான்? இந்த 10 பேரை உதாசீனப்படுத்தி, திட்டி, அவமானப்படுத்தி திரும்பி அனுப்பி வச்சிடறான். தாவீது யாரும் எனக்கு தெரியாது, போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறான். இதை பார்த்து கொண்டு இந்த நாபாலுடைய மனைவி அபிகேல் என்ன பண்ணுறாங்க? ஐயோ, என் புருஷன் புத்தீனமாக முட்டாள்தனமாக இதை பண்ணுறாருன்னு சொல்லி தாவீதுக்கும் தாவீதுடைய மனுஷர்களுக்கும் ஆகாரம், சாப்பாடு எல்லாவற்றையும் தயார் செஞ்சுட்டு, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி இவன் முன்னாடி ஓடுறா தாவீதை சந்திப்பதற்கு. தாவீதுக்கு சம கோபம் நாபால் மேலே. நான் எவ்வளோ ஒத்தாசையாக அவங்களுக்கு இருந்தேன், ஆனால் இன்றைக்கு எங்களை அவமானப்படுத்திட்டானேன்னு சொல்லி பழி வாங்க வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கதான் தாவீது. அப்போ சரியான நேரத்தில் அபிகேல் போய், எங்கள் புருஷன் நாபால், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் முட்டாளுங்க, என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட மனுஷன், அதனால் இவனை நீங்கள் போய் பழி வாங்கி உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ நல்ல ஒரு ஆலோசனையை, அந்த பழி வாங்குற வெறியில் கோபத்தில் இருக்கிற தாவீதை அப்படியே அமைதிப்படுத்தத்தக்கதான, அந்த பழி வாங்குற எண்ணமே இல்லாமல் போகத்தக்கதான ஒரு நல்ல ஆலோசனையை இந்த அபிகேல் சொன்னான். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னது நிமித்தமாக அபிகேல், நாபால், அவனுடைய முழு குடும்பமும் தாவீதுடைய கோபத்திலிருந்து தப்பித்தார்கள். பாருங்க, நீதிமொழிகள் 15:1 சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை என்ன பண்ணுமா? மாற்றுமா. அந்த உக்கரமான சூழ்நிலையில் சமயத்துக்கு ஏற்ற நல்ல மெதுவான வார்த்தைகளை பேசும்போது எவ்வளோ பெரிய கோபமும் பழி வாங்குதலும் அடங்கி அமைதியாக போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆமென், பெரிய பெரிய அலைகள் உங்கள் வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கலாம், புயல் காற்று வீசி கொண்டிருக்கலாம், அக்கினியை போல பிரச்சனைகள் எழும்பி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கிற நல்வார்த்தைகள்
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா அலைகளை பெரிய பெரிய அலைகளை அமைதிப்படுத்தும், அக்கினியை தணிக்கும். ஆமென் ஹல்லேலூயா புயல் காற்றை நிறுத்தும். ஆமென் ஹல்லேலூயா உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், எல்லா இடத்துலையும் சமாதானத்தை கூறுகிற வார்த்தைகள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பேசப்படுவதாக. ஹல்லேலூயா உங்கள் தொழிலில் பேசப்படுவதாக. ஹல்லேலூயா உங்கள் வேலையில் பேசப்படுவதாக. ஆமென் உங்கள் குடும்பங்களிலே பேசப்படுவதாக. ஆமென் சண்டைகள், போராட்டங்கள், பிரிவினைகள் எல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிற நல்வார்த்தையினால் எல்லாம் அமைதியாவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக. சந்தோஷமும் சமாதானமும் ஆமென் செழிப்பும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.